மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. வேண்டாம்மா வேண்டாம், அழாத அழாத அழாத. இதோ 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 அம்மா வந்துடும். ராஜி இதோ வந்துட்டேன். அப்பாக்கு லஞ்ச் கட்டிட்டு இருக்க, இதோ வந்துட்டேன்டா செல்லம். அழாதம்மா. என்னங்க ஆபீஸ் கிளம்பல? இல்ல போல. போலியா? ஏன் போணும்னு தோணல. இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்லங்க. உங்களுக்காக நான் காலையில அரக்க பறக்க எந்திரிச்சிங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் குழந்தை பசியில வேற அழுதுட்டு இருந்தா. நான் அவளையாச்சும் ஒழுங்கா கவனிச்சிருப்பல. இல்லம்மா, ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு இப்பதான் முடிவே பண்ணேன். நான் என்ன உங்களை மத்தவங்க மாதிரி வெளியில போயிட்டு வாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க வீட்டு வேலை செய்யுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ராத்திரி நீங்க ஆபீஸ் போலன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நானாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா எந்திரிச்சிருப்பல. சரி 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 சரி, அதுக்கேமா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஆபீஸ்க்கு போகலன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அதுக்காக நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆறே மேல? ஞாபகம் எல்லாம் வீட்டு பக்கம் இருந்தா தானே? எங்கேயும் இருக்கு, அப்புறம் எப்படி பொண்டாட்டி மேல அக்கறை இருக்கும்? இப்ப நான் வீட்டுல இருக்கட்டுமா இல்ல ஆபீஸ்க்கு போட்டுமா? அங்க டென்ஷன் தான் லீவ் போட்டேன். இப்ப அதே டென்ஷன் தான் நீ இங்க காட்டுற. நான் வெளியில எங்கேயாவது கிளம்புறேன். எங்க போவீங்க? எங்கேயோ போறேன். கல்யாண பரிசு படத்துல வர மாதிரி பார்க்ல போய் சாஞ்சு படுத்துக்கிட்டு சாயங்காலமா வரேன். மகாலட்சுமி கம்பெனில வேலை செய்யறதை விட மன்னாரன் கம்பெனில வேலை செய்யறதா நினைச்சுக்கிறேன். ஓ, அப்போ லீலாவோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணா இருக்காருல்ல, அவரும் ஃப்ரீயா தானே இருக்காரு. ஜெமினி கணேசனுக்கு தங்கவேல் மாதிரி உங்க கூட அனுப்பி வைக்கவா? என்ன சிரிப்பு? இல்ல, அந்த சீன்ல உங்களை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன், அதுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஓஹோ, அப்ப என் பொழப்ப பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கு? ஷோ, பொண்டாட்டி அப்பப்ப இப்படி சொல்றதெல்லாம் காமெடி எடுத்துக்கணும், சீரியஸா எடுத்துக்கூடாது. ஓஹோ, சரி நீங்க வீட்ல இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்குமா கடைக்கு? டெய்லியும் ஆபீஸ்ல வேலை வேலைன்னு அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்ல இருக்கீங்க. நான் போய் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து சமைச்சு தரேன். ரிலாக்ஸா உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர், போயிட்டு வா. காசு கொடுங்க. சில்லறையா கொடுங்க, அப்புறம் சில்லறை இல்லைன்னு வாங்க. சரி, குழந்தை எழுத பால் எடுத்து கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். பத்திரமா பார்த்து போயிட்டு வா. ஹலோ, குட் மார்னிங் மணி. நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. வாட்? இனிமேல் அந்த ஆபீஸ் பக்கமே வரதா இல்ல. என் ராஜினாமா கடிதம் நாளைக்கு கொரியர்ல வரும், ரிசீவ் பண்ணிக்கோங்க. என்ன காமெடி பண்றீங்களா? நோ சான்ஸ், நோ வே. நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரீங்க இல்ல உங்களை ஆபீஸ்க்கு வர வெப்ப இந்த மகா. அது உன்னால முடியாது மகா. வீணா முயற்சி பண்ணி அசிங்கப்பட்டுக்காத. மணி, எனக்கு சேலஞ்ச்னா ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை எப்படியாவது ஆபீஸ்க்கு வர வெப்பேன். பாக்குறீங்களா மணி? இத பாரு, நான் வந்து ஒரு நிமிஷம், இன்னொரு ஓபன் சேலஞ்ச் உங்களுக்கு பண்றேன். உங்களை அடையாம நான் விட மாட்டேன். நீங்க தான் என் புருஷன், நான் தான் உங்க பொண்டாட்டி. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பாக்குறீங்களா? மகா, முட்டாள்தனமா பேசாத. கடைசியில தோக்க போறது நீதான், உடைய போறது உன் மனசுதான். உங்க பிடிவாதம் உடையும், ஏன் வைராக்கியம் உடையாது. அதையும் பாக்குறீங்களா? தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் மனசை மாத்திக்கோ. மணி, வீடு கட்டும் போது ஆணி உடைஞ்சதுன்னா ஆணிய மாத்துவீங்களா இல்ல வீட்டையே மாத்துவீங்களா? மாற வேண்டியது நீங்க தான், நான் இல்ல. என்ன மாத்த உன்னால முடியவே முடியாது. இஸ் இட்? எஸ். எதை, யார, எப்போ, எங்க, ஏன், எப்படி மாத்தணும்னு
இந்த மகாவுக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த விளையாட்டுக்கும் வரல, நான் இனிமே ஆபீஸ் பக்கமும் வரல. நீங்க இப்ப இங்க வரலனா வர வேண்டியவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. யாரு? போலீஸ். கம்பெனி பணத்தை மோசடி பண்ணி வீடு வாங்கியிருக்க. அதனால அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் வேலையை விட்டு போக மாட்டேன்னு நீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரம் என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. அதுக்கு வேலையை வச்சிடாதீங்க மணி. தயவு செஞ்சு என் காதலுக்கு சோதனை வச்சிடாதீங்க மணி. உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாதா? என்ன பண்றது மணி? ஆபரேஷன் பண்ணணும்னா டாக்டர் கத்தியை எடுத்துதானே ஆகணும். ஆனா அது ரவுடிசம்னு சொல்ல முடியாது. நமக்கு வேண்டியவங்களை காப்பாத்தி நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு உண்மைய நீங்க புரிஞ்சுக்கணும். இத பார் மகா, நான் ஆபீஸ்க்கு வரல. என் செல்லம் இல்ல, என் பட்டு இல்ல, என் மணி இல்ல. மணிக்கண்ணா, என்னோட இன்னொரு முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. அந்த இன்னொரு முகத்துக்கு பாசம், பரிவு, பச்சாதாபம் இது எதுவுமே கிடையாது. தெரியவும் தெரியாது. அந்த முகம்தான் சொந்த அத்தை மாமாவையே ஜெயிலுக்கு அனுப்புனது. அந்த முகம்தான் செத்து போன அரவிந்தோட பாடிய வாங்கக்கூடாதுன்னு சொன்னது. அந்த முகம்தான் போலி டாக்குமெண்ட் தயாரிச்சு உங்களை மிரட்டிட்டு இருக்கிறது. அந்த முகத்தை பார்த்து நானே பயப்படுறேன். வேண்டாம் மணி, வேண்டாம். ஐ பெக் யூ. எனக்கு தெரியும், நீ என்னை காயப்படுத்துற மாதிரி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேமாகா. நான் உன் மேல மதிப்பும் அக்கறையும் வச்சிருக்கிற மாதிரி நீயும் என் மேல வச்சிருக்க. நீ என் வீட்டுக்கு போலீஸ் அனுப்ப மாட்டேன், என்ன ஜெயிலுக்கும் அனுப்ப மாட்டேன். உன்னால அது முடியாது. முடிவா இப்ப என்னதான் சொல்றீங்க? நான் ஆபீஸ்க்கு வரல. அப்படியா? ஓகே ஓகே. ஹலோ மகா, ஹலோ. ஓகே. என்னங்க எவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிக்கிறது? என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? என்னங்க? இப்பதான் வந்தியா? நீ மணி அடிச்சதே கேட்கல. அது சரி, மணி அடிச்சது மணிக்கே கேட்கலையா? இந்த பார், மணின்னு பேர் சொல்லி இன்னொரு தடவை கூப்பிடாத. சுப்பிரமணின்னு கூப்பிடு, இல்ல சுப்புன்னு கூப்பிடு. அதை விட்டுட்டு மணி மணின்னு இன்னொரு தடவை கூப்பிட்ட எனக்கு கெட்ட கோவம் வரும். நிம்மதியா கொஞ்ச நேரம் வீட்டுல கூட இருக்க விட மாட்டியா? ச்சே, வேற கேட்டாலும் எரிச்சலா இருக்கு. என்ன இவரு திடீர்னு நல்லா பேசுறாரு, திடீர்னு மூட் அவுட் ஆயிடுறாரு. வர வர இவர் நடவடிக்கை சரியில்லை. ஏமா, மிஸ்டர் சுப்பிரமணியம் வடி தானே? ஆமாங்க. அவர் கொஞ்சம் என்கொயரி பண்ணணும், வர சொல்றீங்களா? என்ன விஷயம் சார்? சும்மா ஒரு ஃபார்மல் என்கொயரி தான். வாங்க, உள்ள வாங்க. ம், வாயா. என்னங்க? என்னங்க? என்ன? உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு. போலீஸா?
என்னங்க ஏதாவது பிரச்சனையா? ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? இல்லையே, ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தீங்க. நான் வெளியில போயிட்டு வந்த உடனே என்கிட்ட சிடு சிடுன்னு எரிஞ்சு விடுறீங்க. இப்ப என்னடா ரொம்ப பயந்த மாதிரி இருக்கீங்க. என்னதாங்க பிரச்சனை? யாரு பயப்படுறா? நானும் பயப்படலையே, ஒரு பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனை இல்லாம தான் போலீஸ் வீடு வரைக்கும் வந்திருக்காங்களா? இது பாரு, ஆபீஸ்ல சில பிரச்சனைகள் இருக்கும், அதனால போலீஸ் வந்திருப்பாங்க. இதெல்லாம் நீ கேள்வி கேட்காத. நீ போய் நான் குளிக்கிறேன். வேணாம், நான் வரேன்னு சொல்லு. போ போ. மகா சொல்லித்தான் போலீஸ் வந்திருக்குமோ? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த விஷயத்தை எதுக்காக சண்முகத்துக்கிட்ட போய் சொல்லணும்? அப்படி சொல்றதா இருந்தா மகாவோட விஷயம் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லணுமே. அப்படி சொன்னா அந்த விஷயம் உடனே இளவரசிக்கு தெரிய வரும். பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். நல்லவேளை போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நாமளே இந்த விஷயத்தை டீல் பண்ணலாம். வணக்கம். உட்காருங்க. நீங்க தானே மிஸ்டர் சுப்பிரமணி? ஆமா. நீங்க மகா பிஸ்கட் கம்பெனில வேலை செய்றீங்களா? ஆமா. எங்களுக்கு மகா ஆபீஸ்ல இருந்து ஒரு நிமிஷம். அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வாமா. இது ஒரு நிமிஷம். எங்களுக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. என் மேல எந்த தப்பும் இல்லை சார். அவங்க வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொன்னாங்க, நான் போட்டேன். அவங்க ஆபீஸ் பண்ண எதையும் நான் கையாடல் பண்ணல சார். அவங்க இஷ்டத்துக்கு அதுல என்னென்னமோ எழுதிருக்காங்க சார். அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்ன நம்புங்க சார். அது இல்ல சார். சார், என் தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் சார். நீங்க வேணா என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல சார், எனக்கு ஒரு வக்கீல கூட தெரியும் சார், தமிழரசி மேடம். அவங்க போன் நம்பர் அட்ரஸ் கூட என்கிட்ட. சுப்பிரமணி சார், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? சார், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு தான் சார் சொல்ல வரேன். என்ன நம்புங்க சார். என்னங்க, அவரை கொஞ்சம் பேசத்தான் விடுங்களேன். சார், உங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருந்தாங்க. அதுக்கு என்கொயரி பண்ண தான் வந்திருக்கோம். இவ்வளவுதானா? என்னங்க இதுக்கு போய் இவ்வளவு பதறீங்க? ஒண்ணு இல்ல சார், ஏதோ பயந்துருக்காரு மேடம். பத்திரம் கையெழுத்து அது இதுன்னு ஏதோ சொல்றாரு. பத்திரமா? என்னங்க அது? ஒண்ணு இல்ல, பாஸ்போர்ட் தான் வாய் தவறி பத்திரம்னு சொல்லிட்டேன். இவ்வளவு தூரம் வாய் தவறத என் அனுபவத்துல நான் இப்பதான் பாக்குறேன். என்ன சார் நீங்க முதல்ல நீங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சார், தண்ணி குடிங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுமா. சரி, அவர் கொடுங்க. ஹலோ செல்லம், போலீஸ நான் தான் அனுப்புனேன். ஆனா அது உங்க பாஸ்போர்ட் விஷயமா உங்களை ஃபாரின் அனுப்புறதுக்கு. புரியுது. இப்ப நீங்க உடனே வீட்டுக்கு வரலனா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புற போலீஸ் உங்களை தேடி வருவாங்க. எப்படி வசதி? கிளம்பிட்டு இருக்கேன். That's good. Very good. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? Keep it up, darling. Come fast. I'll be waiting for you. இந்தாங்கம்மா. சரி, வரோம் சார். என்னங்க, அவருக்கு ஏதாவது? இல்ல வேண்டாமா, அதெல்லாம் நாங்க வாங்குறது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். வரோம் சார். என்னங்க, ஏன் இப்படி வேர்த்து கொட்டுது? ஏதோ பயந்த மாதிரி இருக்கீங்க. ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. ஆமா, ஏதோ பத்திரம் அதுன்னு சொன்னீங்களா? பத்திரமா? நான் எங்க சொன்னேன்? பொதுவா சொன்னேன். நான் அர்ஜென்ட்டா ஆபீஸ் கிளம்பணும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகலன்னு சொன்னீங்க. அது அப்போ இப்பதான் பாஸ்போர்ட் வந்துருச்சுல்ல, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்னங்க, நான் நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சமைச்சு போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் வை, கெட்டா போகுது. அது கெட்டு போகாது.
ஆனா மத்ததெல்லாம் கேட்டு குட்டிச்சவர போயிட்டு இருக்கு. அது மட்டும் நல்லா புரியுது. யாரு சொல்ற? ஆ, பொதுவா சொன்னேன். நான் ஆஃபீஸ் போறேன். என்னங்க ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் போட்டு வீட்டில் இருங்க. நான் உங்களை எதுவுமே கேட்கல. இல்லம்மா, நான் கண்டிப்பா ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். சாயங்காலம் வேணும்னா சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். சார் இப்போ என்னதான் சார் பண்றது? அதான் தம்பி, நானும் ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவளை காண்டாக்ட் பண்ணாதான் எதையும் செய்ய ஜூலியா முடியும். வந்துட்டா சார்? சார் ஏய், உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏன் வந்தா? சார், மோகன் சர்மா கிட்ட நான் திருந்தின மாதிரி நடிக்க தான் போனேன். ஒரேடியாக செட்டில் ஆகிறதுக்கு இல்லை சார். நம்ம பிளான் முடிஞ்சதும் நான் திரும்பி வந்துடுவேன் சார். என்ன முட்டாள் மாதிரி பேசுகிற? அதுவும் இந்த இந்த பட்ட பகலில் வந்திருக்கிறிய, யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம காரியம் முழுக்க கெட்டு போமே. சார், நான் இதுவரை இருந்த அட்வான்ஸ் பியரே வேற. திடீர்னு மாறணுன்னே என்னால் அங்கே இருக்க முடியல சார். என்னோட மைண்டு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது சார். ஏய், உனக்கு என்ன மெயின் டிஸ்டர்பு? சொன்ன வேலையை ஒழுங்காக செஞ்சு முடி. வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் கேட்டால் கொடுக்காத. இல்லைடா, இத்தனை நாளாக எல்லா வேலையும் உன் கூட இருந்து செஞ்சுட்டேனா, இப்போ தனியாக வேலை செய்யவும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. தைரியத்தை வரவழைக்க தான் நான் சாரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏமா, உனக்கு என்ன பயம்? உனக்கு பின்னாடி தான் நாங்கள் இருக்கோம்ல. என்னமோ தெரியல சார், மைண்டு டிஸ்டர்ப்னு சொன்னது மோகன் சர்மா வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கும் ஒரு குடும்பம் வேணும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. மோகன் சர்மாவும் தமிழரசையும் நான் தினமும் பார்த்துட்டு இருக்கேன் சார். இத்தனை வருஷம் கழிச்சும் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஐயோ சார், என்ன சார் இது? நம்ம போட்ட பிளான் நமக்கு விட்டு அடிக்குது போல இருக்கு. இல்லடா, பூஜாவோட குழந்தைக்கு பேர் சுற்று விழா நடந்துச்சு. பூஜாவோட குழந்தை எவ்வளவு அழகு தெரியுமா? அது பார்த்ததுல இருந்து என் மனசுக்குள்ளேயும் கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னு தோண ஆரம்பிச்சிருச்சுடா. இந்த பாரு, இதெல்லாம் நம்ம தொழிலுக்கு ஒத்து வராது. சும்மா குழந்தை குட்டின்ட்டு வளரிக்கிட்டு இருக்காத. இங்கே பார், மோகன் சர்மா வீட்டுக்கு போனோமா, அந்த ஆள் குடியை கெடுத்தமா, பூஜை கிட்ட காசை கறந்தமான்னு இருக்கணும். உனக்கு கொடுத்த வில்லி வேலையை போய் பாரு, போ போ. இந்த பாரு, மோகன் சர்மாவும் தமிழரசியும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா பூஜாவை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம திட்டம் என்ன? பூஜா ஜெயிலுக்கு போனால் தான் ஏதாவது சட்ட சிக்கலை உண்டு பண்ணி பெரியப்பாங்கிற முறையில் அவளுடைய சொத்தெல்லாம் அபகரிக்கலாம். அந்த சொத்தெல்லாம் எனக்கு வந்தால் தானே அதில் ஏதாவது ஒரு பங்கு உங்களுக்கும் கொடுக்க முடியும். நமக்கு எது முக்கியம்? காசு தான் சார். இவ்வளவு தெளிவாக பேசுகிற, அப்புறம் ஏன் குழப்பம் அடைகிற? இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாரு, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் செய். மோகன் சர்மா கிட்ட போய் அவரை கண்காணிச்சுக்கிட்டு, ஏதோ மோகன் சர்மாவும் தமிழரசியும் சேர்ந்து பூஜாவை ஜெயிலுக்கு அனுப்பாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதாக காத்து வாக்கில் செய்தி வருது. அந்த மோகன் சர்மா அதுக்கு என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் அவர் கையாலேயே அவர் கண்ணை குத்த வைக்க முடியும். அதனால் நீ போய் அவரை நல்லா கவனிச்சுக்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அனுப்புகிறேன். அது வரைக்கும் நீ அவரை கண்காணிக்கிட்டு இருக்கணும். இதில் ஏதாவது தவறு நடந்துச்சு, அப்புறம் நீ சாகிறது உன் உயிருக்கே தெரியாது. போ போமா. தம்பி சார், நான் சொல்கிற வரைக்கும் எங்கேயும் தலையை காட்டக்கூடாது, சரியா? சரி சார். ஆ. வெல்கம் டார்லிங், எப்படி இருக்கீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேற கேக்குறியா? உன்னால நான் நிம்மதியா வீட்ல கூட இருக்க முடியல தெரியுமா? ஐயோ, இதுவும் உங்க வீடுதான். வாங்க, இங்க நீங்க நிம்மதியா இருக்கலாம். யார் வேண்டாம்னு சொன்னாங்க? உன்னால நான் இளவரசி கிட்ட எவ்வளவு பொய் சொல்லிட்டு வர வேண்டியது தெரியுமா? கொஞ்சம் நடிங்க பாஸ், தப்பே இல்ல. வர ஆத்திரத்துக்கு உன்ன உன்னை அடிச்சா அதிக சாதகமா எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி அடிக்கிற உரிமை புருஷனுக்கு தான் இருக்குன்னு டயலாக் பேசுவேன். எதுக்கு எனக்கு வீண் வம்பு? ஹவு ஸ்வீட். மணி மணி.
காதல் ஒரு ஜாலியான விளையாட்டு. அந்த விளையாட்டுல ஒண்ணு எவ்வளவுன்னு கேட்டா சில சமயம் 11 கூட சொல்லணும். That is the secret and that's the fun. இத பார், நீயும் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு மெனக்கிட்ட என்ன எதுக்காக வீட்டுக்கு வர சொன்ன? ஸ்ருதிக்கு கல்யாண நாள் குறிச்சிட்டேன். அடுத்த வாரமே கல்யாணம். வழக்கமா நீங்க தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்படி பார்த்தா ஏற்கனவே இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது தானே. மறுபடியும் இந்த விஷயத்தையே என்கிட்ட சொல்ற? என்ன எதுக்காக அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்ன? உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மகா. உலகத்துல எல்லாருக்கும் நல்லது செய்யற, எனக்கு மட்டும் கெடுதல் செய்யற. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்க, சோஷியல் சர்வீஸ் செய்யற, ஏன் நம்ம ஆபீஸ்ல எல்லாருக்கும் போனஸ் கூட கொடுத்துருக்க. இப்போ ஸ்ருதிக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்கிற. எல்லாருக்கும் நல்லது செய்யற, என்ன மட்டும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மகா? அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன்? Because I love you, Mani. நான் உங்களை நல்லா தானே வச்சிருக்கேன். நீங்க தான் அப்பப்போ முறுக்கிக்கிட்டு அந்த இளவரசி பின்னாடி ஓடுறீங்க. இளவரசி என்னோட பொண்டாட்டி. நானும் தான். அவங்க உங்க பொண்டாட்டி இல்லைன்னு நான் சொல்லலையே. நான் அத மனசார ஏத்துக்கிறேன் மணி. ஆனா என்ன புரியல? அடுப்புல இருக்கிற பாத்திரத்தை அடிக்கடி கவனிச்சுக்கிட்டா அது ஏன் அனாவசியமா கொதிக்க போகுது? உங்க கையை ஏன் சுட போகுது? மகா, நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன். மணி சார், நீங்க எப்போ வந்தீங்க? இவர் எங்க வந்தாரு? வர வெக்கப்பட்டார். கங்க்ராட்ஸ்மா. கங்க்ராட்ஸா? இப்பதான் நான் இன்டர்வியூக்கே போறேன், அதுக்குள்ள கங்க்ராட்ஸ் சொல்றீங்க? அதுக்கு சொல்லலமா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சாமே. அடுத்த வாரமே கல்யாணம்னு சொன்னா? மகா, ஆமா. என்ன இந்த விஷயம் உனக்கே தெரியாதாமா? நீ யாரை கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ண மகா? நான் யாரை கேட்கணும்? இங்க பாரு, உன்னாலதான் நான் என் வாழ்க்கையில சில முடிவுகளை எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கேன். உன் சுமையை நான் என் மேல இருந்து இறக்கி வச்சாதான் என் கழுத்துல இருக்கிற தாலிக்கு ஒரு முழுமையான அர்த்தமே கிடைக்கும். என் வாழ்க்கைய நான் முழுமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன் கல்யாணத்துக்கு இப்ப எந்த அவசரமும் இல்ல மகா. இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆனாதான் ஏன் கல்யாண வாழ்க்கை நான் ஆசைப்பட்ட மாதிரி அமையோன்னு எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்லிருக்கேன். அப்படின்னா இன்னும் உனக்கு புரியல? உனக்கு கல்யாணம் ஆனாதான் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஏன் வாழ்க்கை இருக்கும். எதுக்கு மகா இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? அத உங்களுக்கு கை வந்த கலை. சாரி. அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன். ஸ்ருதி, இந்த கல்யாணம் நடக்கும். அடுத்த வாரமே உனக்கு கல்யாணம். உனக்கு இதுல என்னமா கஷ்டம்? மகா, உனக்கு எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்றது? எங்க அப்பா அம்மா ஜெயில இருக்காங்க. எந்த ஒரு பொண்ணும் தான் கல்யாணத்துல அப்பா அம்மா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஏதோ நானும் ஆசைப்படுறேன். அப்படியே உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீ முதல்ல எங்க அப்பா அம்மா மேல போட்டிருக்க கேஸ வாபஸ் வாங்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஓகே, டன். என்னது? நீ சொன்னதுதான். அடுத்த வாரம் உனக்கு கல்யாணம் நடக்கும்போது உங்க அப்பா அம்மா இங்க இருப்பாங்க. இத பார், இந்த ஒரு நாள் பெயில் எடுக்கிற வேலை எல்லாம் கூடாது. அவங்க திரும்ப ஜெயிலுக்கு போக கூடாது. சரிம்மா. உன்னை நம்பலாமா? ஸ்ருதி, என்ன நம்பி கெட்டவங்க யாருமே இல்ல. என்ன மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன், நிறைய வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த விஷயத்தை தான் ஞாபகப்படுத்தினேன். ஏங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏன் இப்படி வம்பு பண்றீங்க? ரொம்ப ஃபோன் பண்ணி வர வச்சது நீங்க தானே. ஸ்ருதி, நான் சீரியஸா தான் சொல்றேன். உங்க அப்பா அம்மாவை நான் ரிலீஸ் பண்றேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க என் வழியில குறுக்க வரக்கூடாது. நானும் அவங்க வம்புக்கு போக மாட்டேன், அவங்களும் என் வம்புக்கு வரக்கூடாது. மகா, அதுக்கு நான் கேரண்டி மகா. ஓகே, கோடி கோடியா சொத்து இருந்தாலும் ஏன் அப்பா அம்மாவை ஏன் கல்யாணத்துக்கு வர வைக்க முடியாது? அட்லீஸ்ட் உனக்காவது அந்த அதிர்ஷ்டம் சந்தோஷம் கிடைக்கட்டுமே. நீ கல்யாணத்துக்கு தயாராயிக்கோ. நிஜமா மகா? பாருடா, அந்த சிரிப்பை பாருங்களேன். Thank God, இப்பவாவது சிரிச்சல்ல. எனிஹவ், அவங்கள ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு என்ன கைதி அனுப்புறேங்கற. ஏய், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். ரெண்டும் ஒண்ணுதான் மகா. இனிமே எனக்கு எதுக்கு இந்த வேலை? ஏங்க, கல்யாணங்கிறது ஜெயிலா? இல்ல, ஜெயில் இல்ல, ரயில். வாட்? கல்யாணங்கிறது ரயிலா? ரயில்ல நிம்மதியா பயணம் செய்யறவங்களை விட அடிபட்டு சாகுறவங்க தான் அதிகம். இப்படி எல்லாம் சொன்னா நான் பயந்துருவேனா? எது எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணம் வேணும். உங்க கையால தாலி கட்டிக்கணும். சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி சொல்லி சிரிப்பாங்களா? டிராஃப்ட் அனுப்பியிருக்காங்க. பட் நான் இன்னும் அதை படிக்கல. நான் இன்னைக்கு படிச்சிடுறேங்க. ஆமா, நாளைக்கு என்ன சேம்பர்ல வந்து பாத்துருங்க. ஓ காட், அம்மா. என்னம்மா ஒரே சிரிப்பு? அதொன்னும் இல்ல அத்தை. நீங்க கோர்ட் சாம்பருக்குள்ள நுழைஞ்சதுமே எல்லாருமே எழுந்திருச்சு நின்னுருவாங்களாமே. அண்ணி, எல்லாரும் மட்டும் இல்ல, அம்மா நுழைஞ்சதுமே ஓடுற ஃபேன் கூட நின்னுடும். ஃபேன் நிக்குது, எல்லாம் தான் நிக்குது. ஆனா என் மருமக நிக்க மாட்டேங்கிறாளே. இதான் மரியாதை கொடுக்கற லட்சணமா? மாமியார் வந்தா காலை பிடிச்சு விடுறது அப்படி எல்லாம் ஏதாவது இருக்க வேண்டாமா? நில்லுடி. இது வேறயா? எதுக்கு வம்பு? நின்னுட்டேன். இத போட்டு பாரு. இதுக்குதான் நிக்க சொன்னேன். ஹை, அத்தை எதுக்கு இது? பூஜா, பச்சை உடம்பு இந்த மாதிரி வெறும் தரையில் நடக்க கூடாதுமா. செருப்பு போட்டு தான் நடக்கணும். அன்னைக்கு வேற சொன்னல நின்னு நின்னு கால் வலிக்குதுன்னு. அதான் இதோ இந்த அக்யூப்ரெஷர் செருப்பா பார்த்து வாங்கி வந்திருக்கேன். போட்டு பாரு. ஏய், என்ன? நான் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டு ரொம்ப தப்பு பண்றேனோன்னு சில சமயம் எனக்கு தோணுது. நியாயமா நான் உங்களை அம்மானு தான் கூப்பிடணும். நான் அன்னைக்கு பேச்சுவாக்குல எனக்கு நின்னு நின்னு கால் வலிக்குதுன்னு சொன்னேன். அதை அக்கறையா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற கோர்ட் கேஸ் வேலைக்கு நடுவுல எனக்காக இது வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி கைமாறு செய்வேன்? எப்படி கைமாறு செய்வேன்னா, நான் ஏதாவது விஷயம் சொல்லும் போது அது ஏன் எதுக்குன்னு குவெஸ்டின் பண்ணாம ஓகே அத்தை அப்படியே செஞ்சிடறேன் அத்தை அப்படின்னு சொன்னாலே நீ எனக்கு பெரிய கைமாறு செஞ்ச மாதிரி தான். நீங்க எதை மனசுல வச்சுக்கிட்டு இத சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அது ரொம்ப கஷ்டம் அத்தை. அதானே பார்த்தேன். நான் ஒன்னு சொல்லி அதை ஓகேன்னு பூஜா செஞ்சிட்டாள்னா அப்புறம் எப்படி அது பூஜாவாகும்? கரெக்ட். என்னடி செருப்பால? சாரி அத்தை, சாரி. போட்டு பாரு செக் பண்ண. ஓகேயா? நடந்து பாரு. ஹை, மெதுன்னு காலுக்கு ஹாயா இருக்கு அத்தை. தேங்க்ஸ். சரி, இப்ப நீ கம்ஃபர்டபிளா? ஓகே, ஆளை விடுமா, நான் அருண் கிட்ட போனோம். ஹலோ சிச்சுக்குட்டி. ஏய், சிரிக்கிறா. மகாலட்சுமி போன் பண்றா. ஹலோ மகாலட்சுமி, எப்படி இருக்க? ஏதோ இருக்க. ஏம்மா என்னாச்சு? எப்பவுமே ரப்பர் பந்து மாதிரி துள்ளிட்டு இருப்ப. டோனே ரொம்ப டல்லா இருக்கு. என்ன ரொம்ப பிஸியோ மேடம்? ஆளையே காணுமே, அதான் கேக்குறேன். உங்களுக்கு எல்லாமே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு இருக்கு. எனக்கு மட்டும் வாரத்துல 7 நாளும் திங்கக்கிழமையாவே இருக்கு. என்னம்மா பண்றது? நம்ம 2 பேருக்கும் சோஷியல் சர்வீஸ் மைண்டுங்கிறது ஒண்ணுனாலும் ஃபீல்டு வேற இல்ல. உனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு வேற பிரச்சனை. வீட்டுக்கு வாயேன், வில் டாக். மை டைம் இஸ் வெரி ஷார்ட் மேடம். எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும். சொல்லுமா. என் மாமா பொண்ணு ஸ்ருதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓ, வெரி நைஸ். ஆமா, நீ அவளை விட பெரியவ இல்ல? ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன? ஏன் பிரச்சனை வேற மேடம், அதை விடுங்க. ஸ்ருதி தன்னோட அப்பா அம்மா கூட இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிறா. அது எப்படிமா முடியும்? நீ அவங்க மேல 420 சீட்டிங் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கியே. நான் அவங்கள மன்னிச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் அத்தை மாமாவை ரிலீஸ் பண்ண எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். அவசரப்படாத மகா. நீ அவங்கள மன்னிக்க தயாராயிட்ட, அது உன் பெருந்தன்மை. தட்ஸ் குட். ஆனா அவங்களுக்கு நீ மன்னிப்பு தர அளவுக்கு அருகதை இருக்கான்றதை யோசிச்சு பாருமா. என்னதான் இருந்தாலும் அவங்க என் அத்தை மாமா. அந்த அரவிந்த் வேற இறந்துட்டான். அவங்களும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இப்ப ஸ்ருதியும் அவங்க அப்பா அம்மா ஏக்கத்துல இருக்கா. இதுக்கு மேல அவங்கள என்ன தண்டிக்கிறது மேடம்? அது சரிம்மா. உதவி செய்யறதுக்காக விரல நீட்டுறதுக்கும் கையையே நீட்டுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குமா. நானும் அந்த மாதிரி தான். பாசத்துக்கு அடிமையாகி நிறைய சூடு பட்டுக்கிட்டதா மிச்சம். இந்த பாரு பொண்ணு, அடுத்தவங்க நமக்கு செய்யற துரோகத்துக்கும்
நாம நேசிக்கிறவங்களே நமக்கு செய்யற துரோகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மகாலட்சுமி. ம். அடுத்தவங்க செய்யற துரோகத்தை மன்னிக்கலாம், மறந்துடலாம். ஆனா நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு செய்யற துரோகத்தை நம்ம மன்னிக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது. அப்புறம் தன்மானம் ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன் மேடம். ஆனா அதே சமயம் ஒரு அப்பா அம்மா இல்லைன்னா அந்த வலி என்னன்னு என்னை விட அதிகமா வேற யாருக்கும் தெரியாது. என் ஆசைகளை, கனவுகளை, சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், நான் நினைக்கிற விஷயங்களை வாய் விட்டு மனசு விட்டு சொல்றதுக்கும் அம்மான்னு ஒருத்தவங்க என் கூட இல்லை. எனக்கு பிடிச்சத நான் கேட்காமலே புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுக்கு எனக்கு அப்பா இல்லை. நான் அனுபவிக்கிற இந்த வலியும் வேதனையும் பாவம் ஸ்ருதியை அனுபவிக்கணும். ஸ்ருதி கல்யாணத்துக்கு பங்களா, 50 லட்ச ரூபாய் பணம், 100 பவுன் நகை கொடுக்கறேன்னு தான் சொன்னேன். ஆனா அதெல்லாம் அவளுக்கு சந்தோஷத்தை தரலையே மேடம். உன் கல்யாணத்துக்கு உன்னோட அப்பா அம்மாவை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ முகத்துல ஒரு ஜென்யூன் ஸ்மைல் என்னால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நானும் இந்த முடிவுக்கு வந்தேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மகா. மேடம், அத்தை மாமா திருந்தினாலும் திருந்தலனாலும் என்னோட கடமையை நான் செய்யறேன். எப்பவும் என் கடமையை செஞ்சுட்டு தான் இருப்பேன். தட்ஸ் ஆல். வாஸ்தவம் தாம்மா. நம்ம நேசிச்சாலும் ஒரு அழகான பூ வாடாம இருக்க போறதில்ல. நம்ம வெறுத்தாலும் விஷச்செடி முளைக்காம இருக்கிறது இல்லையே. இன்ஃபேக்ட் சில விஷயங்கள இல்ல, பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாதுமா. எஸ் மேடம். அதனால அவங்கள ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்க்கு மூவ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா, நாளைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் a lot. ஹே, பூஜா பக்கத்துல தான் இருக்கா. சே ஹாய் டு ஹர். ஒரு நிமிஷம். பூஜா, மகாலட்சுமி. ஹலோ, நான் உன்கிட்ட பேசலடி. எனக்கு உன் மேல கோவம். ஹலோ ஹலோ அத்தை, அதுக்குள்ள போனை வச்சுட்டா. அவ குரலே ஒரு மாதிரி இருக்குமா. அவ டோனே சரியில்லை. ஏதோ இமோஷனல் பிரஷர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படி திடீர்னு கட் பண்ணிட்டாலே. எப்பவுமே இப்படி பண்ண மாட்டா அத்தை. ஏதாவது பேசி வம்பு இழுக்கலனா அவளுக்கு தூக்கமே வராது. காட்டுல நேரம் நிக்கிற மரத்துக்கு கடைசி வரைக்கும் நிம்மதியே இருக்காதாம். வரவன் போறவன் எல்லாம் அதை வெட்டுறதுக்கு நேரம் பார்த்துட்டே இருப்பானா. மகாலட்சுமி நிலைமை அப்படித்தாம்மா. பணம் காசு இருந்த என்ன பிரயோஜனம்? பாசம் காட்டுறதுக்கு நமக்கு சரியான ஒரு துணை இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தான். வாழ்க்கையே வேஸ்ட் தான். நீயும் நானும் மகாலட்சுமி எல்லாருமே சேலிங் இந்த சேம் போட் தான். பூஜா, அவ ஏதோ பெரிய ப்ராப்ளத்துல இருக்கான்னு தோணுது. நீ ஒன்னு பண்ண, அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு நீ கொஞ்சம் அவள்கிட்ட பேச. அது வரைக்கும் நான் அருள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஓ சொல்லும். சார் வாங்க, மார்னிங் சார். உட்காருங்க. பேப்பர்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா ஏசி சார்? சார், நகை கடையில் கொள்ளை, பேங்க் வாசலில் நூதன மோசடி, நகை திருட்டு, பணம் திருட்டு, பைக் திருட்டு, வீடு புகுந்து கொள்ளை, ரோட்டில் செயின் பறிப்பு. உங்கள் சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் இதெல்லாம் நடக்குது. செய்யறது யாரு? சார், யாரோ ஒரு பொண்ணு. வெக்க கேடு, கேவலம் சண்முகம். சார், அவங்க பழைய அக்யூஸ்ட் இல்லை, புதுசு. அதனால் கொஞ்சம் பழக்கமாகி தேர்ந்த கையாக மாறட்டும்னு காத்துட்ருக்கீங்களா? திருடங்களுக்கு ட்ரைனிங் ஸ்கூல் நடத்துறீங்களா? சொல்லுங்கள். இல்லை சார், பழைய அக்யூஸ்டாக இருந்தால் பிடிச்சிருக்கலான்றதுனால சொன்னேன். அவங்களுடைய கைரேகை கூட இன்னும் கிடைக்கல. திருட்டு போன நகைக்கடையிலேருந்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ எதுவும் சிசிடிவியில் கிடைச்சதா? அந்த கேமரா சரியில்லை சார். மை காட், டோன்ட் கிவ் மீ எக்ஸ்கியூசஸ். இது கமிஷனர் ஆஃபீஸா இல்லை காலேஜ் கேம்பஸா? விதவிதமாக கலர் கலராக எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க சண்முகம். என்னாச்சு சண்முகம் உங்களுக்கு? சார், நாங்கள் டார்கெட்டை நெருங்கிட்டோம் சார். 48 hours எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அந்த பொண்ணை பிடிச்சே ஆகணும். சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ண முடியுமா இல்லை வேற யார்ட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கவா? வேண்டாம் சார், 24 hours நானே பிடிச்சி காட்டுறேன். போங்க, போய் முதல்ல பிடிச்சி காட்டுங்க. எல்லாத்துக்கும் இங்கேருந்து சாவி கொடுத்துட்டு இருக்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் எக்ஸ்கியூசஸ். போங்க. எஸ் சார். சார்,
அக்கா அக்கா ஏய் ஜெயந்தி, வா வா வா. என்ன சாயந்தரம் நான் தான் வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள நீயே வந்துட்ட? எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லை, அதான் நானே வந்துட்டேன். ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? உனக்கே நல்லா தெரியும், கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆகியும் எங்களுக்கு குழந்தையே இல்லை. அம்மாவும் எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இத்தனை நாளா என்னதான் நச்சரிச்சிட்டு இருந்தாங்க, ஆனா இப்போ டைரக்டா அவர்கிட்டயே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. குழந்தை விஷயத்த பத்தி ஆரம்பிச்சாலே போதும் அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. டாக்டர் செக்கப் எல்லாம் பண்றியா? அந்த சைக்கோ என்னை கடத்திட்டு போயிருந்தால, அப்பத்துல இருந்தே எனக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்தது. டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி என் கர்ப்பப்பைக்கு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படியா? இங்க பாரு ஜெயந்தி, ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. டெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா காலம் பூரா டெஸ்ட் எடுத்துட்டே இருக்க வேண்டியதாங்க்கா. அதனால தான் நானும் அவரும் வடக்கு தாய் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். வாடகை தாயா? சண்முகம் இதுக்கு சம்மதிச்சிட்டாரா? ஏன்னா ஆம்பளைங்க பொதுவா இந்த விஷயத்துல நிறைய ஈகோ பார்ப்பாங்களே. அவருக்கு ப்ராப்ளம் இல்லை, ப்ராப்ளமே எங்க அம்மா தான்க்கா. அவங்க வாடகை தாயே வேண்டாங்கிறாங்க. அவங்கள என்னால சமாளிக்கவே முடியல. நீங்க தான் அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தணும்க்கா. சரி, உனக்கு இதுல சம்மதமா? வேற வழியே இல்லை. ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு தயக்கம்தான். அவருக்கு என்ன பிடிக்காம போயிடுமோன்னு பயமா இருக்கு. சேச்சே, ஏன் இப்படி முட்டாள்தனமெல்லாம் யோசிக்கிற? அவருக்கு மேல நிறைய அன்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, சண்முகம் ஒரு பெரிய போஸ்ட்ல 4 பேருக்கு முன்னுதாரணமா இருக்காரு. அவர் கண்டிப்பா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. ஏண்டி, இத்தனை வருஷமா அவர் கூட சேர்ந்து வாழற, இதெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? குழப்பமா இருக்கிற நேரத்துல நீ தைரியம் சொல்லுவேங்கிறதுக்காக தான்க்கா உன்னை தேடி நான் வந்தேன். உன் மூலமா தான் எங்க அம்மாவையே நான் மாத்தணும். அது மட்டும் இல்லாம வாடகை தாய் மூலமா நான் குழந்தை பெத்துக்கிற டைம்ல எனக்கு உன் சப்போர்ட் வேணும்க்கா. இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அது என் கடமை ஜெயந்தி, கண்டிப்பா செய்வேன். அப்போ அம்மா கிட்ட வந்து நான் பேசுறேன். நீ தைரியமா முடிவு எடுத்துட்டல, தைரியமா இறங்க. ஆனா இந்த வாடகை தாயை செலக்ட் பண்றதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா செலக்ட் பண்ண. அது அவரு பாத்துக்கிறேன்னு சொன்னாருக்கா. ஏன்னா பணத்துக்காக நிறைய பேர் இதை செய்ய தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு தேவை பணம், ஆனா நமக்கு தேவை உறவுகளை மதிக்கிற ஒரு சின்சியரா இருக்கிற தாய். ஃபியூச்சர்ல நாளைக்கு அவங்களால எந்த தலைவலியும் வந்துடக்கூடாது, புரியுதா? இந்த காலத்துல ஒரு வாடகை தாய் அமையறதும் கடவுள் கொடுத்த வரமா நினைக்க தோணுது. உன்கிட்ட பேசினதுதான்க்கா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஏய், என்ன இப்பதானே வந்தா அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? கொஞ்ச நேரம் ஏறு, சாப்பிட்டு போலாம். இல்லக்கா, அம்மா வீட்ல தனியா இருப்பாங்க. அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்ல ஒரு ராஜலட்சுமி இருக்கிற மாதிரி அடுத்த வருஷம் உங்க வீட்லயும் ஒரு அழகான குழந்தை பிறக்கும். சரியா? சரிக்கா, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். சரி, அப்புறம் டாக்டர் கிட்ட போகும்போது தனியா போவாத. செக்கப்க்கு போகும்போது என்னையும் கூட்டு போ. நான் சும்மா தானே இருக்கேன், கூட வரேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. அம்மாவை நான் வந்து பார்த்து பேசுறேன். சரி, வரேன். ஸ்ருதி, என்ன மகா? போய் கதவை தர. நீ ஹால்ல உட்காந்துட்டு என்ன மாடியில இருந்து கூப்பிட்டு கதவு திறக்க சொல்றியா? ஆமா, சொன்னதை செய். போய் கதவை தர. வர வர ஹிட்லர் ஆயிட்டு இருக்க மகா நீ. தேங்க்யூ. அப்பா,
ஸ்ருதி அம்மாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இத்தனை நாளுக்கு அப்புறம் பார்க்கறது. மகா தேங்க்ஸ் மகா. எதுக்கு? நான் தான் ஹிட்லர் ஆச்சே. சாரி மகா, கோச்சிக்காத. சாரி. வாங்க, வெல்கம் பேக். தேங்க்யூ. உட்காருங்க. மகா, நாங்க எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்கோம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே எவ்வளோ தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு. அதுக்கான தண்டனையை தான் அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்தது. நீங்க ஜெயில இருந்தது. நான் மன்னிச்சிட்டேன், ஆனா மறக்க மாட்டேன். அதெல்லாம் விடுமா, இனிமையாவது சந்தோஷமா இருப்போம். உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். ஸ்ருதிக்கு அடுத்த வாரம் கல்யாணம். மாப்பிள்ளெல்லாம் பார்த்து ஓகே ஆயிடுச்சு. அதுக்காக தான் உங்களை ஜெயில இருந்து வெளியே எடுத்தேன். தேங்க்ஸ்மா. ஆனா ஒரு கண்டிஷன். ஸ்ருதிக்கு கல்யாணம் ஆகி முடிஞ்சதும் ஸ்ருதியோட அவ வீட்டுக்கு நீங்க 2 பேரும் போயிடணும். இங்க தங்க நான் அனுமதிக்க மாட்டேன். சரிம்மா. மகா, நான் இவ்வளவு நாளா மான மரியாதையோட வாழ்ந்துட்டேம்மா. நான் ஜெயிலுக்கு போனது கூட என்னை மாத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா நான் நினைச்சுக்கிறேன். இப்போ மருமகன் வீட்டுல போய் நாங்க தங்கனா அதை விட பெரிய மானக்கேடு வேற எதுவுமே இல்ல மகா. நாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததை கூட மத்தவங்க எல்லாம் தப்பா தான் பேசுவாங்க. அதனால நாங்க இந்த வீட்லயே உன் கூடவே இருக்க விரும்புறோம்மா. அது சரிப்பட்டு வராதத்த. மகா, உனக்கு அத்தியா இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு வேலைக்காரியா. சாந்தி, என்னம்மா நீ? தப்பில்லம்மா, ஜெயில் வாழ்க்கை எனக்கு எல்லாமே கத்து கொடுத்துருச்சு. இங்க பாருங்க அத்த, அப்படி இல்லைன்னு உங்களை நினைக்கவும் இல்லை, ட்ரீட் பண்ணவும் இல்லை. எனக்குன்னு சில வழிகள் இருக்கு. எந்த காரணத்து கொண்டும் என்னோட வழியில, என்னோட முடிவுல, என்னோட வாழ்க்கையில நீங்க 2 பேருமே தலையிடவே கூடாது. நிச்சயமா அம்மா, இனிமே உனக்கு உதவியா இருப்போமே தவிர எந்த காரணத்தை கொண்டும் தொந்தரவா இருக்க மாட்டோம்மா. சத்தியமா சொல்றேன். இந்த வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க மாமா. சொல்லுமா. இன்னைக்கே நீங்க அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ஸ்ருதிக்கு அப்பாங்கிற முறையில நீங்க ஒரு தடவை சம்பிரதாயமா பார்த்து பேசிட்டு வாங்க. போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. ஸ்ருதி, ரூம்க்கு கூட்டிட்டு போ. வாமா. நீங்க உட்காருங்க மாமா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.